உழவு நாடிக்கையில் இன்னைக்கு எர்த்தாகரு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன மெயின்டெனன்ஸுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் வாங்கின உடனே பெட்ரோலு 1 லிட்டருக்கு 60 ml ஆயில் போடணும். பவர் பெட்ரோல் வாங்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுத்தையும் தனித்தனியாக வாங்கி நல்லா மிக்ஸ் பண்ணி டேங்கில் ஊற்றிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். கீழே வந்து ஆனு, மேலே ஸ்டாப்பு ஆஃப் பண்ணுற சுவிட்ச் இதில் எழுதியிருக்கோம். சுவிட்சை ஆன் பண்ணிக்கணும். பெட்ரோலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கார்பரேட்டர் இருக்கும். அதில் ஒரு பலூன் மாதிரி இருக்கும். இது எதுக்குன்னா இப்போ இந்த பெட்ரோல் டேங்கு மேலே கிடையாது, கீழே இருக்கிறதுனால இதுதான் ஃபஸ்ட்டு மேனுவலாக பம்ப் பண்ணணும். இது மாதிரி பம்ப் பண்ணணும். வரலால் அப்படியே அழுத்துனீங்கன்னா அந்த பெட்ரோல் வந்து கார்பரேட்டர் வந்து ரிட்டர்ன் ஆகும். தெரியுதுங்களா? இப்போ போகுதுங்களா? இந்த டீப் வழியாக பெட்ரோல் ரிட்டர்ன் ஆகும். போதும் ஒரு 4 டைம். எப்போதும் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இது 4 ட்ரிப்பு அழுத்தி விட்டிங்கன்னா பெட்ரோல் இந்த டீப் வழியாக வந்தோடனே விட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் இது சிவப்பு கலரில் இருக்கும். இது சோக்கு பேர். மேலே ஸ்டார்ட் பண்ணுறப்ப மேலே வைக்கணும். ஸ்டார்ட் ஆன உடனே கீழே இழுத்து விட்டுறணும். சோக்கு எப்போதும் போடணுன்னு தேவையில்ல, ஸ்டார்ட் பண்ணுறப்ப மட்டும்தான் தேவை. ஸ்டார்ட் பண்ணுறப்ப மேலே, ஸ்டார்ட் ஆன உடனே கீழே, அவ்வளோதான். சோக்கு இப்போ மேலே வச்சுட்டு பெட்ரோலை பம்ப் பண்ணிட்டோம். சுவிட்சை வந்து மேலே ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கீழே, அதை ஆன் பண்ணி வச்சாச்சு. இப்போ ரீகாயில் இழுத்தோம்னா மிஷின் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நெப்புள் மாதிரி இருக்கும். இது கிரீஸ் நெப்புள்னு பேர். இது கன்று வச்சு அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை கொரடால கழட்டிட்டு நம்ம நார்மல் சிரஞ்சி இருக்கும், ஊசி சிரஞ்சி, இந்த மாதிரி சிரஞ்சி ஒன்று வாங்கிட்டு அதில் இதை கழட்டிட்டு கிரீஸ் ஃபுல்லாக வச்சு அமுக்கிட்டு இந்த இது வழியாக இது மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா இதை கிளட்டிட்டு இது வழியாக வச்சு அமுக்கி விட்டுறணும். இது 10 கிராம், ஒரு நாளைக்கு ஒரு 10 கிராம் வச்சிங்கன்னா போதும். ஆல்ரெடி கிரீஸ் இருக்கும். இது மெயின்டெனன்ஸு இந்த கிரீஸ் மட்டும் வச்சிங்கன்னா போதும். பெட்ரோல் ஆயில் கரெக்டாக மிக்சிங் நீங்கள் கூட குறைச்சி போட்டிங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரிபிள் வந்துடும். இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறோம், பார்த்துங்க. இப்போ நம்ம சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம். எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணுற மேலே சோக்கு. இது வந்து வெட்டக்கூடாது, இப்படி வெட்டக்கூடாது. இழுத்திங்கன்னா ஒரு 1/2 அடியில் இதுமாரி லாக் ஆகும். அதுக்கப்புறம் இழுத்து விட்டுற வேண்டியதான். சோக்கு உடனே கீழே இறக்கணும், அவ்வளோதான். இன்ஜின் ஆன் ஆகிடும். அதுமாரி நல்லா புகை வரணும். இந்த சைலன்சர்லேயே ஆயிலும் வரும். புதுசு வாங்கினோன்னா ஒரு 2 மணி நேரம் ஓடணும். இந்த மாதிரி ஐடியில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓட அப்படின்னா இன்ஜின் நல்லா செட் ஆகும். அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் பிட்டை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். மிஷின் தேவைப்படுறவங்க உழவனாக்குற ஏஜென்சி பேபி திருவாரூர் மலை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். கான்டாக்ட் நம்பர் 9670553834. உழவனாக்குறங்கிற யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா மேலே என்னென்ன டீட்டெயில் இருக்குது எல்லாமே அதை பார்த்துக்கலாம். நன்றி.